அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் விடுவிக்காமல் இருக்குது. எதுக்காக அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேசிய கல்விக் கொள்கையையும் அது கூடவே சேர்த்து மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கிட்டாதான் இந்த காசை தருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சார்ந்து நிறைய அவதூறுகளை ஒன்றிய அரசை சார்ந்த அமைச்சர்கள் இவங்கன்னு எல்லாருமே நம்ம மேலே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் நீட்சியாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக எம்பிக்கள்லாம் அநாகரிகமானவர்கள், அதாவது அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அநாகரிகமானவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, இவங்கெல்லாம் ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காரு. இப்படி ஒன்றிய அமைச்சர் பேசினதை கண்டித்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக எம்பி கனிமொழி அவர்கள், இன்னும் பல எம்பிக்கள் எல்லாருமே கண்டனங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை மன்னர் என்று எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிதியை தராமல் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்கிறதா? பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம், உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசின விஷயத்தை நம்மளுடைய திமுக ஐடி விங் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் தமிழர்கள் அநாகரிக மாணவர்கள் என நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி திமுக ஐடி விங்கு போட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு சாட்டை துரைமுருகன் என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்கான்? பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, பாஜகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி முட்டு கொடுப்பானுங்க. என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்கான்? திமுகவுடைய எம்பிக்களை தான் நேர்மையற்றவர்கள்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை தமிழக மக்களை இழிவுபடுத்தியதாக திரிக்கிறது இந்த திராவிட கும்பல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். திமுகவுடைய எம்பினா அவங்க தமிழர்கள் இல்லையா? தமிழர்களை தானே பேசியிருக்காரு அந்த அமைச்சர். உங்கள் கட்சியிலலாம் எம்பிக்கு கேண்டிடேட்டே நீங்கள் போடலையா? அப்போ அந்த எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த அமைச்சர் மத்திய அமைச்சர் பேசியிருந்தாருன்னு சொன்னால் அப்போது நீங்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கணும்ல. உங்கள் எம்பியும் இருப்பாங்கல்ல. இப்போ திமுக எல்லா எம்பியுமே திமுக கூட்டணி எம்பிக்கள்ன்றதுனால காழ்ப்புணர்ச்சி. தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த மாதிரி பேசுனது ரொம்ப நாளாகவே இவங்களுக்கெல்லாம், பாஜகக்காரங்க வடநாட்டவர்களுக்கெல்லாம் தமிழ் மொழி மீது, தமிழ்நாட்டு மீது, தமிழ் மக்கள் மீது, நம்ம கலாச்சாரம் மீது, இது எல்லாத்து மீதும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையும் ஒரு எரிச்சலும் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது தான் இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள் எல்லாமே. இவங்களுடைய வன்மங்களெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளேனா பார்த்துக்கோங்க. நம்ம தான் இந்தியா ஒன்றியம்னு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் அவங்கெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக மட்டமாக நம்மளை பார்க்குறாங்க, மட்டமாக நடத்துகிறாங்க. நம்ம அவங்களோட எத்தனை விஷயத்தில் எவ்வளோதான் பெட்டராக இருந்தாலுமே நம்மளை அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை அவங்களுக்கு கீழே தான் பார்க்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அமைச்சர் பேசுனதுக்கு, அந்த ஒன்றிய அமைச்சர் பேசுனதுக்கு அவர் வருத்தம் தெரிவித்து அவர் பேசுனதை திரும்ப வாங்கிக்கிறேன், அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணிச்சுன்னா அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிட்டார். முதல்ல சாவர்கர் பரம்பரை அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிட்டு திரும்ப பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அது சரியாயிடுமா? தமிழக எம்பிக்களை பார்த்து பேசுனா அது தமிழக மக்களை பேசுகிற மாதிரி தான். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் அவங்க போய் இருக்காங்க. அத்தனை மக்கள் வாக்களித்து தான் அவங்க எம்பிக்களாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அத்தனை தமிழ் மக்களையுமே அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறதா தான் அது பொருள்படும். இதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கணும். திரும்ப பெற்றுக்கொள்கிறது மட்டும் சரியாக போயிடுமா? இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தாவேக்க அணில் குஞ்சுகள், நாம் தமிழர் ஜோம்பிகள் இவங்கெல்லாம் வாய் திறக்கவும் மாட்டாங்க, போராடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாத விஷயங்களுக்கெல்லாம் போய் உட்காந்துருந்து போராட்டம்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போய் நிற்பானுங்க. ஆனால் ஆக்சுவலாக மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கு நின்று போராடணுமோ அதுக்கு வரவே மாட்டேங்கிறானுங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு இன்றைக்கி திமுக சார்பாக சென்னையில், சேலத்தில், அங்கே இங்கே நிறைய இடத்துல போராட்டம் வெடிச்சிருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுககாரங்கள்லாம் இறங்கி நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தாவேக்கா, நாம் தமிழர் இவங்க யாரையுமே காணும். கள அரசியலுக்கு வரவே மாட்டானுங்க. எப்போவுமே சோஷியல் மீடியாவிலேருந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த தாவேக்க அணில் குஞ்சுகள் ட்விட்டர் ஸ்பேஸில் உட்காந்துருந்துக்கிட்டே இவனுங்க சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றுறதுல ஒரு கம்பு சுத்தாட்டி என்ன பண்ணி விட்ருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரையும் நம்மளுடைய திமுக அமைச்சர்கள் அவங்க எல்லாரையுமே கொலை மிரட்டல் விடுத்து
தப்பு தப்பாக பேசி வச்சுருக்கானுங்க. அதை நம்ம பார்ப்போம் வாங்க. பலமும் எல்லாம் உள்ள கட்சிக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க, நாஸ்தி ஆடுவீங்க. 2026 தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் 1 மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நாங்கள் கொண்டுட்டு வருவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க கையிலலாம் ஆட்சியை ஒப்படைச்சா சட்டம் ஒழுங்க சீரும் சிறப்புமாக கவனிச்சுப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பார்த்துப்பாங்க. இவங்க அணில் குஞ்சுகள் கேட்டுக்கோங்க. பொத்திக்கிட்டு ஆடுங்கடா. ஊப்பி பொத்திக்கிட்டு பொழைக்கிற ஊப்பி நினைத்து ஃபுல் ஃபார்மு பொழைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க. நாம் தமிழர் பார்ட் 2ங்க, வேறு எதுவும் சொல்ல முடியாது. தாவேகா பார்ட் 1, நாம் தமிழர் பார்ட் 2. சரியா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுயமா சம்பாதிச்சு சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏடா நீங்களாம் பிச்சை காசு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு மாடு கட்டுற கூலி நாய்ங்களா? நீயும் நாங்களும் ஒன்னாடா நாய்ங்களா? உங்களை எல்லாம் பார்த்து பேசு. எவன் வந்தாலும் சரி, தேவையில்லாம வாய விடாதீங்க, அறுத்து போட்டுருவோம். இன்னைக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நாங்க இன்னைக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதா? அப்படின்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா நீங்க அப்படி வளர்ந்ததே கிடையாது. அசுர வளர்ச்சியா? எப்படி? என்ன அசுர வளர்ச்சி? எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தீங்க போன தேர்தலில்? இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க? மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கீங்க? என்ன பெரிய அசுர வளர்ச்சி? சரியா? இனிமேல் எவனாச்சு வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் அறுத்து தான் போடுவோம். அது உங்களுக்கு 2026 உங்களுக்கு புரியும். அறுத்து போட்டுருவோம்னு சொல்கிறாங்களே, எதா இருப்பாங்க? என்ன இருப்பாங்க? இந்த மாதிரி அநாகரிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் அரசியல் தான் பண்ணுறாங்களா? மக்கள் மத்தியில் நற்பெயர் வாங்குறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்களா? இல்லை எதுக்கு வேலை பார்க்குறாங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ இந்த அஜித் விஜய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஃபேன்ஸ் சண்டை, அந்த மாதிரியே அரசியல் சண்டையும் டீல் பண்ணுறாங்க. அரசியல் சண்டையெல்லாம் நாகரிகமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், தெளிவாக கருத்துக்கள் இருக்கணும். மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறப்போ அதை தெளிவாக மக்கள் இவங்க எதுக்காக பேசிக்கிறாங்க, இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இதில் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், இதுதான் அரசியலாக இருக்கணும். அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கானுங்க பாருங்கள். கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு, அவதூறு பரப்பிக்கிட்டு, ஆபாசமாக பேசிக்கிட்டு, இதுதான் அரசியல் நிற்கிறானுங்க பாருங்கள். ஐயோ! அதாவது சேகர் பாபு என்ன சொல்ற, சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க என்று சொல்லுகிறார் என்றால், வாயிலிருந்து சேகர் பாபு என்ன சொல்லுகிறார் அப்படின்றத சொல்ல தெரியல. சேகர் பாபு என்ன தெரிவிக்க நான் இப்போ சொல்கிறப்போ கூட தெரிவிக்கன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க பேசுறத பாருங்களேன். அவர் தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு. டேய் விளக்கென்ன, ஸ்டாலினே மயிர பேசிட்டு இருக்கும் போது மயிர பேசிட்டு இருக்கீங்க இல்ல. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா. சேகர் பாபு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்குடா தெரியும்? முதலமைச்சரை தெரியாம தமிழ்நாட்டில் யாராவது இருக்க முடியுமா? அப்படி முதலமைச்சரை தெரியாதுன்னு சொல்றான் அப்படின்னா அவன் யாரா இருக்க முடியும்? முதலமைச்சர் வெளியே வந்தா யாருக்காவது தெரியுமா? எங்க தலைவர் வெளியே வந்தா எல்லாருக்குமே தெரியும். லூசு பயலுக மாதிரி பேசுறானுங்க பாருங்களேன். முதலமைச்சரே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காரனா இருக்கவே முடியாது. தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்கன்னு தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருந்து பதில் சொல்ற இடத்துல நம்ம இல்லை. அடுத்தது கேட்போம். தமிழ்நாட்டுல 2 பேருக்கு கூட தெரியாதா சேகர் பாபு? தமிழ்நாட்டோட முதலமைச்சரையும் தெரியாது, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களையும் தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு தான் நீங்கள்லாம் அரசியலில் இருக்கீங்க? அப்படி அமைச்சர்களை தெரியாது, முதலமைச்சரையும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவன் தமிழ்நாட்டில் இருக்க தகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். இதில் எக்ஸப்ஷனாக குழந்தைங்களை விட்டு வைக்கலாம். குழந்தைங்களுக்கு இவங்க யார் அவங்க யாருன்னு தெரியாது, ஓகே ஃபைன். ஆனால் வளர்ந்து முதிர்ச்சி பெற்றவங்க அரசியல் ரீதியாக பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்பிக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாதுன்னு சொல்கிறவங்கலாம் முதல்ல அரசியல் பற்றி பேசவே கூடாது, அரசியலே பேசக்கூடாது முதல்ல. என்னுடைய கணிப்பு என்னென்னா, இவனுங்க இந்த டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்களுக்கு சேகர் பாபு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, அமைச்சர்களில் பல பெயர்களை தெரிஞ்சிருக்காது. இவனுங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குமா இருக்கும்.
அதனால அந்த ஆதங்கத்தை கொண்டு வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவர் யாருக்காவது தெரியுமா, இவனுங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது இவ்வளோ நாள், இப்போ தான் தெரியவே செய்யுது. அமைச்சர் பேசின உடனே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்லலாம் பேசுகிறப்போ அவர் என்னங்க வெளியவே வர மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுட்டு போயிருந்தாரு. அதுக்கெலாம் ட்ரிகர் ஆகி இப்போ பொங்கிட்டு இருக்கானுங்க. அவரே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த பேட்டி மூலமாக தான் அவரே தெரிஞ்சிருக்கு இவனுங்களுக்கு. ஆனால் இவனுங்க கட்சி ஆரம்பித்து அரசியல்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க கூமுட்டைங்க. ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதியை பத்தி பேசிட்டு இருக்க. தளபதியெல்லாம் ஏண்டா அவரோட ரீச் என்ன, அவரோட பணம் பலம் என்ன, ஏண்டா அவர் ரசிகர் கூட்டம் என்ன, தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட் வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை அந்த நாய்க்கு இருக்காடா. ஏண்டா கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு பேர இருக்காங்கடா ரசிகர்களு. அவரு அமைச்சரா இல்ல நடிகரா? அமைச்சருக்கு எதுக்கு ரசிகர் கூட்டம்? ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா ஒரு அமைச்சர்னு சொன்னா மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க. ஒரு சினிமாக்காரன் நடிகை அப்படின்னு சொன்னாதான் அவங்க வெளியே வந்தால் இந்த தற்குறி கூட்டம் போய் அவங்கள அப்படியே பாஞ்சி அவங்க மேலே அப்படியே பாயும். அரசியல்வாதிகள் மேலே அப்படி யாரும் பாய மாட்டாங்க. அரசியல்வாதிகள் மக்களோட மக்களாக இயல்பாக பழகுவாங்க. அவங்களுக்கு அப்படியே பெருசாக அந்த அப்படியே ஒரு இது அப்படியே ஆரவாரம் கோஷம் அப்படியே தலைவா அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவர் அமைச்சர், அவருக்கு எதுக்கு முதல்ல ரசிகர் கூட்டம் வேணும்? அந்த நாய் சொல்றான், நீ வந்து தளபதி வந்து வெளியே வந்தா யாருக்கு தெரியாது. டேய் நாய, தெரிஞ்சனாதான்டா அவர் ஃபேமஸா இருக்காரு, ஓகேவா? நீ தெரியாது, தமிழ்நாட்டுல உனக்கு 2 பேருக்கு யாரும் தெரியாது. திமுக இருக்கவங்களே உனக்கு நாய் அம்மா கால்ல புழுந்து பிச்சை எடுத்த நாய். ஒரு புரியுதா? அதாவது 2010க்கு அப்புறம் அம்மா கால்ல விழுந்த நாய் அவன். இவன் இப்படி பேசுறான் சேகர் பாபு. ஏண்டா நீ வந்து காசுக்காக கட்சி மாறுற நாய், நீ வந்து தளபதி பத்தி பேசுறியா? அப்போ மாற்று கட்சிகள்ல இருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்களெல்லாம் அப்போ இவங்க இதே மாதிரி தான் பேசுவாங்களா? வேற கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்தவங்கள இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போது தாவேக்காவுக்கு வரவங்களும் இதே மாதிரி தானே பேசணும். அதை தான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்களே இல்லை? இவங்களுடைய அரசியல் அடிப்படை அரசியல் அறிவு இவ்வளோ தான். புஷி ஆனந்த் அவர்களே வந்து பிற கட்சியிலேருந்து வந்தாலும் சரி, ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து பதவி கொடுக்க முடியாது. தாவேக்காவுக்கு தலைவருக்காக சைக்கிள் மிதிச்சுக்கின்னு போஸ்டர் ஒட்டிக்கின்னு கொடியை பிடிச்சிக்கின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் நாங்கள் வந்து கட்சியில் பதவி கொடுப்போம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க, அது வேற கதை. ஆனால் அவங்க டீல் பண்ணுறத, அவங்க வேறு கட்சியிலேருந்து வர்றவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தாவேக்கால இனிமேல் பிற கட்சியிலேருந்து வர்றவங்க யாரையுமே சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ல போகிறீங்களா? இப்போ இவர் பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களையோ இல்லை நிர்மல்குமார் அவர்களையோ தரக்குறைவா கேவலமாக பேசலாமா? அரசியல் அப்படியா இயங்கும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கானுங்க அப்படின்னா இவனுங்கெல்லாம் அரசியல்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா கட்சியில அம்மாவுக்கு அடிமையா வேலை செஞ்ச நாய் நீ வந்து திமுகல இருந்து அடிமை நாய் மாதிரி 200 ரூபா வாங்கிட்டு நீ வந்து தளபதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் உனையே உனக்கு யாரும் தெரியுமாடா தமிழ்நாட்டுல? ஃபர்ஸ்ட் சேகர் பாபு 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாரா? அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்குறான், உன்னையே முதல்ல உனக்கு யாருன்னு தெரியுமாடா தமிழ்நாட்டில் முதல்ல அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் முதல்ல? இதை எப்படி எலாபரேட் பண்ணி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு சத்தியமாக புரியலை இவன் என்ன பேசுகிறான்னு. கேனப்பையில நீ தளபதி பத்தி தளபதி நின்னா ஒரு இடத்துல வந்து நின்னா அந்த கூட்டத்தோட ஸ்டாலின் அவரு வெளியே வந்து நின்னா கண்டுக்காம போறதுக்கு அவர் தளபதிடா மயிறு. அது வந்த கூட்ட நெரிசல் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அவர் வராம இருக்காரு வெளியே. ஆவுன்னா வெளியே வர மாட்டார். படையூர்ல இருக்காரு. டேய் மயிறு, அவர் ஏன்டா வெளியே வரணும்? வர வேண்டிய நேரத்தை வருவாரா? அவருக்கு தெரியும்டா. நீங்க யாரா உத்தரவு போடுறது? என் கேள்விதான். அவர் எப்போ வருவார் அவருக்கு தெரியும். ஸ்டாலின் அவரு வந்துட்டு போனா கூட்டம் வராம இருக்கிறதுக்கு, வந்துட்டு போனா கூட்டம் வரணும். அப்படி கூட்டம் வர்றவங்க தான் அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க. கேட்டுக்கோங்க மக்கள். முதலமைச்சரை பார்க்குறவங்க ரசிக வெறி பிடிச்சவங்க கிடையாது, தற்குறிகள் கிடையாது. எல்லாம் பொது மக்கள் போய் பார்ப்பாங்க. உங்கள் தலைவரை பார்க்குறவங்க உங்கள் நடிகர் விஜயை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து அவரை ஒரு தலைவராக பார்க்குறீங்கன்னா கூட்டம் வரும்னு பயப்படுறது இருக்குல்ல, அது நடக்காது, அது இருக்காது. அவர் ஜாலியாக தாராளமாக வெளியே வந்து மக்களை சந்திக்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். ஆனால் நீங்களாம் வெறி பிடிச்சவனுங்க பாஞ்சு போவீங்க தெரியுமா? கூட்டம் வரும். அந்த ரசிக வெறி, ரசிக புத்தி தான் இங்கே பிரச்சனை. அதனால தான் அவர் வெளியே வராமல் இருக்காரு. இவனுங்க பேசுகிறப்போ கூட என்ன பேசுகிறானுங்கன்னா, தொண்டர்கள் மக்கள் அப்படின்னு பேச மாட்டேங்கிறானுங்க. எங்கள் தலைவர் விஜய்க்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? சேகர் பாபு அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களா? அவருக்கு எதுக்குடா ரசிகர்கள் வேணும்? நடிகனுக்கு தான் ரசிகர்கள் வேணும். நீங்கள் அப்போ இன்னும் அந்த சினிமா ஃபீல்டை விட்டு வெளியே வரவே இல்லை.
ரசிகர்களாக தான் இருக்கீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. நீங்கள் தொண்டர்கள் ஆகலை, நீங்கள் கட்சி பணி செய்கிறதுக்காக இல்லை, மக்கள் பணி செய்கிறதுக்காக இல்லை, நீங்கள் மக்களோட மக்களாக இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கீங்க, ரசிகர்களாக தான் அரசியலையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு அதிகமான கூட்டம் ஒரு இடத்துல சேருதோ அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவங்க தான் பயங்கரமான அப்படியே நாங்கள்லாம் அசூர வேகத்தில் வளர்ந்துட்டு, அவங்க தான் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கும் முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் தகுதி உள்ளவங்களாம். கூட்டம் கூடுறதெல்லாம் அரசியல்வாதி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்களா? முதல்ல திமுகவுடைய உண்மையான கூட்டம் என்னன்றது இவனுங்களுக்கு தெரியாத, அதை ஓரமாக வச்சிரும். ஆனால் கூட்டம் கூடுறது தான் அரசியல்வாதிக்கு தகுதியா? என்னடா பேசுறீங்க? இன்னொருத்தவங்க இன்னைக்கு ஒரு இது மட்டும் சொல்லி அவங்க ஒருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய மேதாவி. மேயர் பிரியா இருக்காங்கல்ல, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, அவளே ஒரு வாயில இல்ல அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு விஜய் பொருட்டே இல்ல. இப்ப ஆரம்பிங்க. விஜய் பொருட்டலன்னா அப்ப என்ன மயத்துக்கு நீ பயப்படுற? இதுக்கு முன்னாடி இல்ல என் கேள்வி என்னன்னா, நீ 30-50-40 வருஷமா இருக்கிற கட்சி, நேத்து அந்த கட்சிக்கு பயப்படுற? அது தளபதியை பார்த்தா ஏன்டா நடுங்குற? பேரை சொன்னாலும் நடுங்குற. தளபதிங்கிற பேரை, கட்சி பேரை சொன்னால் பரவாயில்ல, பேரை சொன்னால் நடுங்குறாங்க. அப்படியே அந்த சினிமா டயலாக தான் விடுறாங்க பார்த்தீங்களா? பேரை சொன்னாலே நடுங்கிற. மேயர் பிரியாலாம் பயந்தாங்களாம், பேரை சொல்லவே பயப்படுறாங்களாம், அப்படியே பயந்து கை காலெலாம் நடி. விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மேயர் பிரியா விஜயை பற்றி கேட்குறாங்க, ஐயோ பயமாக இருக்கு, ஐயோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் பேசுகிறாங்கங்க. அப்படியே திமுக கூடாரமே பயந்து போயிருக்குங்க. இன்னும் நிறைய பேசியிருக்கானுங்க, ஆபாசமாக வக்கிரமாக பேசியிருக்கானுங்க, அது தனித்தனியாக பேசியிருக்கானுங்க. சேகர் பாபு அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க, முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க. இந்த மாதிரி கேவலமாக அநாகரிகமாக நிறைய பேசியிருக்கானுங்க. அதையெல்லாம் நம்ம இங்கே வெளியிடலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அடுத்த சோம்பி கூட்டத்தை விஜய் அவர்கள் பக்காவாக தயார் பண்ணி வச்சுருக்கார். இதே தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பண்ணுவானுங்க. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் வாங்குவானுங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு திரிவானுங்க, லைஃப் அதிலே காலி ஆயிரும். அதே மாதிரி ஒரு தூண்டுதலை திமுக மேலே ஏவி விட்டுக்கிட்டு இருக்கார் விஜய். இதை கேட்டுக்கிட்டு இந்த 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 இது என்ன கூட்டம், இந்த அணில் ஆண்டிகள் கூட்டம் இதை கேட்டு ட்ரிகர் ஆகி எதையாவது பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு கேஸ் வாங்குவானுங்க. வாங்கிக்கிட்டு மோசமான விளைவுகளை எல்லாம் சந்திப்பானுங்க. இந்த மாதிரி இந்த அணில் ஆண்டிகள் பேசினதை தொடர்ந்து நம்ம திமுக தோழர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததை பார்த்த உடனேயே ஒருத்தன் மண்டிட்டுட்டான். அவன் பேர் சென்னக்கரையா ஏதோ ஒன்று. அவன் மண்டிட்டுட்டான். இது தான் மெயினான ஆள். இந்த பேசிக்கிட்டு இருந்தால ஓவர வாய்க்கலையே, அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டான். நாங்கள் உங்கள் பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், பேசியது தவறு. நாங்கள் உங்கள் பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்டு கொள்கிறேன். நாங்கள்னா கொள்கிறோம்னு சொல்லணும், நான் அப்படின்னா கொள்கிறேன்னு சொல்லணும். தமிழ் சுத்தமாக தெரியலங்க. இவனுங்க தான் தமிழக வெற்றி கழகம் இக்கு போடலை. இவன் ஒருத்தன் மண்டி போட்டுட்டான், மீதி 2 பேர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க, அக்கௌண்ட்டே காணும். இந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 செக்ஷன் 124A 153A 506, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆக்ட் 2000 செக்ஷன் 66A, டிஃபமேஷன் லாஸ் செக்ஷன் 499 ஐபிசி, இத்தனை சட்டங்கள் எல்லாமே பாயவனுங்க மேலே. இவ்வளோ கேஸ் வாங்குறீங்களடா. ஆனால் ஒன்று இப்படியே போனீங்கன்னா நீங்கள் சைமன் சபாஷினியே மிஞ்சிடலாம். வேற லெவல் அட்வான்ஸ். நிறைய கேஸ் வாங்குகிற வாழ்க்கை, கஷ்டப்படுங்க, நாசமாக போங்க. ஒரு மாதத்துலையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மாதிரி தைரியம் இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோன்னு பொது வெளியில் பப்ளிக்காக ஈஸியாக பேசுகிறானுங்க பாருங்கள். ஒரு கேஸ் வாங்கினாலே போதும், வாழ்க்கையே முடிஞ்சிரும்னு தெரியாத பக்கா தற்குறிகள். கேஸ் வாங்கட்டு, கோர்ட்டு கேஸ்னு அலையட்டு, நாசமாக போட்டு நமக்கு என்ன. சினிமா ஷூட்டிங்னு நினச்சிக்கிட்டு இந்த சினிமா மாதிரியே டீல் பண்ணுறது, சினிமா டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தாக்க இது ரியாலிட்டி, அரசியல். இங்கே இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் எடுபடாது. தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, அனுபவிங்க. நாம் தமிழர் கட்சியுடைய அதே பேட்டர்ன் தெரியுது பாருங்கள். நாம் தமிழர் கட்சியும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதே பேட்டர்னை அப்படியே தாவேக்கா ஃபாலோ பண்ணுது. நாங்களாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நல்ல பிள்ளை வேடம் போட்டு கொண்டிருந்த தாவேக்கா கட்சி தனது சுயரூபத்தை மெதுவாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் சொன்னார்ல, நம்ம பசங்கள்லாம் போய் ட்விட்டரில் சம்பவம் பண்ணி விட்டாங்க, TVK40 சம்பவம் பண்ணி விட்டாங்க. அந்த சம்பவம் இதுதானா? அவங்கெல்லாம் பண்ணுற சம்பவம் இதுதான் சம்பவமா விஜய் அவர்களே? ஆனாலும் நல்ல சம்பவம் பண்ணுறாங்க.
அமைச்சர்களுக்கே முதலமைச்சருக்கே கொலை மிரட்டல்லாம் விடுற அளவுக்கு சம்பவம் பண்ணுறாங்க. வேற லெவல். பெண்கள் பாதுகாப்பு பற்றியெல்லாம் நீங்கள் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் ஒரு பெண் மேயரை எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோதான் கருத்து முரண்பாடு இருந்தாலுமே அதை நாகரிகமான முறையில் தான் நீங்கள் வைக்கணும். முதல்ல அடிப்படையாக அதை கற்றுக்கோங்க. என்னுடைய சேனலையுமே நிறைய விஜய் ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் முதல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த அந்த ஸ்டார்டிங்லலாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். வியூஸ்லாம் நிறைய டவுன் ஆகிட்டு இருக்குன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் எதை பேசணுமோ அதை கண்டிப்பாக பேசுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக எஜுகேட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. யாரு கூட வேணாம், என்ன கருத்து முரண்பாடு இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுற கருத்துக்களோ விமர்சனங்களோ எதுவாக இருந்தாலுமே அது நாகரிகமான முறையில் தான் இருக்கணுமே ஒழிய அநாகரிகமாக இந்த மாதிரி கேவலமாக ஆபாசமாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது எனக்குன்னு இல்லை, நீங்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டுலாம் தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். எவ்வளோதான் உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட துணை முதலமைச்சர்கிட்ட யாருக்கிட்ட கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவங்க எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொசிஷனில் இருக்காங்க. அவங்கள மதித்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குது, கருத்து முரண் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நாகரிகமான முறையில் தான் கேள்வி எழுப்பணும். நாகரிகமாக மட்டும்தான் நீங்கள் அதை டீல் பண்ணணும். இப்படி அநாகரிகமாக யார் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் அப்படி ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்கள் எலெக்ஷனில் காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. இப்படி நாங்கள் சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டுருவோம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் தாவேக்காரங்களே ஆதரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களையெல்லாம் வர்ற 2026 எலெக்ஷனில் மக்கள் கவனிச்சுப்பாங்க. அவ்வளோதான். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய், டேக் கேர்.